என்ன மருமலா நல்ல வளருத பிள்ளை, வெறும் துவாசையும் ஒரு சட்னி கொஞ்சம் பொடியும் வச்சு சாப்பிட்டா சரி வருமாமா? எனக்கு இது போதும். இரு மருமலா, என்னத்த பேசிட்டு இருக்க? என் செல்ல மவளே ரசாத்தி எங்க இருக்க? ஓடியா அது நைட்டில ஜம்முன் இருக்கியே. தேங்க்ஸ் அண்ணி. என் செல்ல மவளே, உங்க அண்ணிகாரி உனக்கு எத்தனை நாள் வகை வகையா செஞ்சு போட்டிருக்கா. இன்னும் நல்ல உட்காந்து தின்னு இருக்கேல்ல. அவ இப்போ ஒரு துவாசையும் சட்னியும் வச்சு தின்னுட்டு இருக்கா. ஒரு முட்டை எதுவும் ஆம்லெட் கிம்லெட் போட்டு கூட. அண்ணி உங்களுக்கு என்ன வேணும்? ஆம்லெட் வேணுமா பொம்ப்ளேட் வேணுமா? நாத்து ஆம்லெட் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பொம்பளேட்? அண்ணி அது நானா கண்டுபிடிச்சது. சூப்பரா இருக்கும். சரி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முட்டையை மட்டும் வறுத்து கொண்டா போ. மர்மோள எப்ப பார்த்தாலும் நீ எம்மவளுக்கு பொறுப்பே இல்ல பருப்பே இல்லன்னு சொல்லல மர்மோள. ஆமாதே இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்குதே. மர்மோள துவாசி தின்னு எப்பவும் விட்டுட்ட. இன்னும் எம்மோ முட்டை வறுத்து கொண்டு வரலையே. அண்ணி முட்டை வறுபட்டுட்டான்னு கொஞ்சம் வந்து பாருங்க. சின்ன பொண்ணு எங்க இருக்க? நான் ஒருத்திங்கன குத்துக்கல்லாட்டங்கன உட்கார்ந்திருக்கேன். அவன் போக்குல ஒரே ஓட்டமா ஓடதான், என்ன விஷயம்னு தெரியலையே. என்னாச்சுங்க, எது பிரச்சனையா? பொண்ணு பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, எல்லாம் நல்ல விஷயம் தான். நல்ல விஷயமா? அது என்னங்க நல்ல விஷயமா? அது என்னது? சின்ன பொண்ணு நீ ரொம்ப நாள் என்கிட்ட கோவாக்கு போனோம் பிச்சு பிராண்டிட்டே இருந்தில்ல, அதுக்கான நேரம் வந்தாச்சு. என்னங்க சொல்றிய? ஆமா சின்ன பொண்ணு, டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டே நாளைக்கு போனோம், கிளம்பிரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன். ஐயா ஜாலி. அங்கங்க அத்திட்டு போய் சொல்லுவோம். சரி சின்ன பொண்ணு. ஓஹோ கோவாக்கு போறேடா. கோவாவுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். கோவாவும் கீவாவும் தான். எப்படி போறேன்னு நானு பாத்துறேன். செல்ல தாயி வாங்கிட்டே வா. ஜம்முன்னு கெட்டு போட்டாச்சு. என்னத்தே இதெல்லாம்? ஆளு சுளுக்கிட்டு மர்மோள. ஏமா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னையும் சேர்த்துல கோவா டூர் போட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்படி கால் வேற சுளுக்கிட்டு இப்ப என்ன செய்ய? ஏங்க கவலைப்படுதியா? போகும்போது அப்படியே உங்க தங்கச்சி வீட்டுல கொண்டு இறக்கி விட்டுட்டு போவான், வரும்போது அப்படியே கூட்டிட்டு வந்துருவான். நான் சொன்னது சரிதானே? மர்மோள எனக்கு நைட்டி எடுக்கணும், வாங்கதே போயிட்டு வருவோம். நான் வரல மர்மோள, நீ மட்டும் போயிட்டு வாயா. வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ண போறியா? வாங்க போயிட்டு வருவோம். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு. சப்பா என்ன வெயில பத்திய மர்மோள. நம்ம ஊர்ல இப்படி அடிக்கினா மத்த ஊர்கள் எல்லாம் கேட்கா வேணும். இருக்கட்டே இப்ப வாரேன். எடி இவ்வளவு நேரம் எங்கடி போயிட்டு வர? அது இருக்கட்டும், மாமியார் மர்மோள எங்க போயிட்டாரியா? பாவம் அவளுக்கு நைட்டியே இல்ல. அத ரெண்டு நைட்டி எடுத்து வரணும் வாங்கதே அப்படின்னு கூப்பிட்டா. அத கூட போனேன். நான் அந்த வீட்ல தான் இருக்கேன். எனக்கு ஒரு துணிமணி உண்டா ஒரு நைட்டி உண்டா ஒண்ணும் கிடையாது. ஒரு மாப்ளேட் எடுத்துக்கல. உனக்கு கட்டி கொடுத்தாச்சுல. உன்ன அந்த வார்த்தை தான் சொல்லுதாமா. நம்ம நாத்தியா மூஞ்ச ஒரு மாதிரி திருப்பிட்டு இருக்கா. அவ கிடக்க மர்மோள, அவளுக்கு இதே சுவாலிதான். அது இந்தா உங்க நைட்டி பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? நீங்க பிரிச்சு பாருங்க. எப்படி பாக்குறியா? இந்த சேலை பிடிச்சிருக்குன்னு கடையில சொன்னீங்களே, அதான் வாங்கிட்டேன். ஆசைதான் பட்டேன், உடனே எடுத்து கொடுத்துட்டியா. இப்படி ஒரு மர்மா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நாத்து நைட்டி பிடிச்சிருக்கா? எனக்கு ஒண்ணு பிடிக்கல. அப்படியா? அப்ப நானே வச்சுக்கிட்டேன். உனக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். அண்ணி சும்மா சொன்னேன். எனக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா. நீ ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அத்தியாடி உங்க அண்ணி சொல்லாமலே நம்ம ரெண்டு பேருக்கு துணி எடுத்து வந்திருக்கா. அப்ப நீ எப்படி நடந்துக்கிடணும்? சாரிமா, இனி நான் அண்ணி தப்பாவே நினைக்க மாட்டேமா. சாரி. இந்தாங்கதே வடையும் சட்னியும். என் மர்ம சுட்ட வடன வடதான். வடை எப்படித்தே இருக்கு? வடை சூப்பரா இருக்கு மர்மோள. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னனாலும் கேளு மர்மோள. ஒரு 50,000 இருந்தா தர முடியுமாத்தே? என்னது 50,000மா? என்ன மர்மோள இப்படி திடுது போன 50,000 கேட்க? 50,000 கேட்க அளவுக்கு உனக்கு என்ன செலவு இருக்கு? எனக்கு இல்லத்தே, என் தங்கச்சிக்கு. என்னது தங்கச்சிக்கா? ஆமத்தே, தங்கச்சி மாமியார ஆஸ்பத்திரியில ஐசியூல சேர்த்திருக்குதே, அதான் பணம் தேவைப்படுதான். என்னது ஐசியூலியா? உன் தங்கச்சி மாமியா நல்ல கல்லு கணக்க இருப்பாள. அவளுக்கு என்ன பிரச்சனை? என் தங்கச்சி அவ மாமியார் காரிட்ட கொஞ்சம் செலவு ரூபா கட்டுருப்பா போல இருக்கு. அந்தால அவ மாமியார் காரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. உடனே இவளுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு பொறவு கோபத்துல பக்கத்துல உலக்க இருந்திருக்கு, தூக்கி மண்ட வகல போட்டுட்டா. 50,000 இருக்கா? இந்த மர்மோள பீரோ சாவி, உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் தே. எப்படி வந்து சிக்கி இருக்கேன் பொண்ணே. என் மோவனுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. என் மவளுக்கும் மாப்பிள்ளையும் பிடிச்சிருக்கான். ஏன் நினைக்கிறாடியா? 29 வயசு வரைக்கும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் முடியாம இருந்திருக்கு. அப்ப ஏதும் குத்தம் குறை இருக்குமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. எப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிட்டேன். என்ன கேட்டீங்க? 29 வயசு வரைக்கும் கல்யாணம் முடியலையே, ஏதாவது குத்தம் குறை இருக்குமாண்ணா? குத்தம் குறை எல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாமே நிறைய தான் இருக்கு. நீ சொல்லுது ஒண்ணு புரியலையே. என்னது நிறைய இருக்கு? என்னன்னு விலைக்கு சொன்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவேன். நான் நல்லா படிப்பேன், அதனால நிறைய மார்க் வாங்கினேன். நல்ல ஒரு கம்பெனில கை நிறைய சம்பளமும் கிடைச்சி. பரவாயில்லையே. சம்பளம் நிறைய கிடைச்சனால 2 வீடு வாங்கியிருக்கேன், 2 பைக் வாங்கியிருக்கேன், பேங்க் பேலன்ஸும் கொஞ்சம் நிறையவே வச்சிருக்கேன். ஒரு பொண்ணு நான் கஷ்டப்பட்டு படிச்சு வேலை பார்த்து இவ்வளோத்தையும் சேர்க்கறதுக்குள்ள 29 வயசு ஓடி போயிட்டு. உங்க மொவனுக்கு கூட 40-45 வயசு தாண்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே. உங்க மொவனும் படிச்சிருக்காரு, வேலை பார்க்காரு, எத்தனை வீடு வாங்கி வச்சிருக்காரு, எத்தனை பைக் வாங்கி வச்சிருக்காரு, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காரு சொல்லுங்க பாப்போம். என்ன கேட்ட கேள்விக்கு பதிலா காணல? வாயை மூடிட்டு இருக்கீங்க. வர வேண்டியது பொண்ணு பார்க்க வேண்டியது, என்னத்துக்கு என்னவா கேள்வி கேட்க வேண்டியது, யார் மனசு வருத்தப்படும் என்னன்னு எதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. மாப்பிள்ளை விடுங்கிற கெட்டு. இம்மா அவங்க பேசுறது கரெக்ட் தானமா? மாப்பிள்ளை விடுனா 2 கொம்பு முளைச்சிருக்குன்னு அர்த்தமா? தேவையில்லாம எதையும் பத்தி பேசிட்டு இருக்காத. எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை தான் நான் கெட்ட போறேன்.
எம்மா தங்கச்சியும் மாப்பிள்ளையும் வாராவலாம். அப்படியே சின்ன தர அவளுக்கு நாட்டுக்கோழினா நல்ல பிடிக்கும் பாத்துக்க. நாட்டுக்கோழி பிரியாணி வச்சு அப்படியே நாட்டுக்கோழி கிரேவியும் வச்சு அப்படியே பொரிச்சு கொடுத்தா நல்ல திம்பா. சரிம்மா வாங்கிட்டு வந்துருந்தேன். மர்மோளே என்னதே கூப்பிட்டியாளா? ஆமா மர்மோளே, என் மவளும் மர்மோனும் வாராவோ. விருந்துல தடபடலாம் இருக்கணும் என்ன? இதே கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நீங்களே கொஞ்சம் செஞ்சிருந்தீங்களா தே? என்ன மர்மோளே, ஒரு மாத்திரையை போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரிங்க தே. ஒரு மாசத்துக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, எங்க அண்ணனும் அண்ணியும் வராங்களா, நான்வெஜ் ஏதாவது வாங்கிட்டு வாங்களா, சமைக்கலாம். சரிம்மா. மர்மோள மழையும் கிளியுமா கிடக்குல்ல, எதுக்கு இறைச்சிலாம் எடுத்துக்கிட்டு சாம்பார் அவியல் அந்த மாதிரி பாயசம் பப்படம் வையா? இது புரட்டாசி மாசம் வேற, எதுக்கு? என்னம்மா பேசுற நீ? அன்னைக்கு தங்கச்சியும் மாப்பிளையும் வந்தப்போ நாட்டுக்கோழியில பிரியாணி வறுவல் சப்பு சவரன் செய்து எடுத்து கொடுக்கறதெல்லாம் செஞ்சா அவளுக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை வேற. இன்னைக்கு அவங்க அண்ணனும் அண்ணியும் வராங்க, புரட்டாசி, அதனால மட்டன் எல்லாம் ஒண்ணும் செய்யக்கூடாது, சாம்பார் அவிய அவியல் அவியன்னு சொல்லிட்டு இருக்க. இது உனக்கு நியாயமா இருக்கா? அவங்க குடும்பம் வேற, நம்ம குடும்பம் வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். என்ன பொண்ணு, நீ போய் ரூபாய் எடுத்துட்டு வா, நான் மட்டன் வாங்கிட்டு வரேன். மர்மோள ஆஃப் ஆயில் போட்டாச்சு, சீக்கிரம் வா. தான் வந்துட்டேன் தே. சுட சுட ஆஃப் ஆயில் மர்மோளுக்கு. இந்த வீட்ல என்னலாம் நடக்குது? மர்மோள மத்தியானத்துக்கு வட்டையில சோறு வச்சிருக்கேன்னா, வட்டையில சோறு, சோத்துக்குள்ள மீன் கறி, அதுக்கு பக்கத்துல முட்டை. எதுக்கு தே இவ்வளவு வச்சியே? ஏதாவது ஒண்ணு வச்சா போதும் தே. இருக்கட்டும் மர்மோள, பேக்குக்குள்ள போட்டுக்கா போ. சரி தே, ஆபீஸ் டைம் ஆயிட்டு போயிட்டு வரேன். நாத்து போயிட்டு வரேன். உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா? இடியா இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? நான் நல்லா தான் இருக்கேன். உன் மர்மோள தாங்கிட்டு கிடக்க. அவ வேலைக்கு போனா அவ சோறு பங்கி கொண்டு போக மாட்டாளாக்கும். நீ தான் எல்லாத்தையும் சோறு, சோத்துக்குள்ள முட்டை, அந்த மீன் இந்த மீன் நல்ல வக்கனையா செஞ்சு கொடுத்து அனுப்புதே. பாரு, ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் சின்ன வயசா இருக்கும்போது படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பாக்காரரு 3ஆம் கிளாஸோட நிறுத்தி விட்டார். படிச்சு வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பேன். அதெல்லாம் வம்பா போச்சு. ஆனா இப்ப ஏன் மரமோ அப்படி இல்ல, நல்லபடியா படிச்சிருக்கா, வேலைக்கு போறா. அதை பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவ அந்த குடும்பத்தை தூண் மாதிரி இருந்து தாங்குதா. அவளுக்கு நான் வேலை செய்து கொடுக்கல, என்ன தப்பு இருக்கு சொல்லு? கூடி இருக்க குடும்பத்துல கும்மி அடிக்க வச்சுட்டு போயிடாத. நல்லா இருப்ப. உன் மாமியா வீட்டுக்கு போய் சேரு. சின்ன பொண்ணு சாப்பிட்டியாமா? ஆமா தே, சாப்பிட்டாச்சு. எனக்கு தட்டுல ஒரு உருண்டை சோறு போட்டு கொண்டாயா, நான் சாப்பிட்டுருதேன். தே ரொம்ப டயர்டா இருக்கு தே. அப்படியாம்மா? சரி சரி, நானே போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். ஏங்க நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க, நான் வீட்ல எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உங்க அம்மையால கொஞ்சம் சோறு கூட போட்டு திங்க முடியலையாக்கோ. கேம்டி சோறு போட்டு கொண்டான்னு இருந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காவோ. சரி, வயசான காலத்துல கொஞ்சோண்டு சோறு போட்டு கொடுக்க வேண்டியது டீ. எனக்கு டயர்டா இருக்கலாம். ஒரு வாரத்திற்கு பிறகு பயங்கரமா தலைவலிக்குது. ஏங்க வந்துட்டீங்களா? எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வாங்களா? நானே இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வாரேம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு, நீனே போட்டு குடிச்சிக்கியா? சின்ன பொண்ணு, என்னத்தே? காப்பி சூடா இருக்கு, குடி. தலைவலிக்குன்னு சொன்னேன்லம்மா, சூடா காப்பி குடிச்சா சரியாயிரும். தைலம் எதுவும் போட்டு தடவி விடுவாமா? வேண்டாத்தே. நானும் உங்க அம்மா மாதிரிதாம்மா. என்ன மன்னிச்சிருங்க தே. அன்னைக்கு ஒரு வாய் சோறு கூட போட்டு தராம நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு அதை கூட நினைக்காம சூடா ஒரு கப்பு காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. பரவாயில்லம்மா, குடி குடி.